மகனே, நீ ரிஷபராசியாக இருந்தால் இந்த மே மாதத்தில் உனது ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று உள்ளதால் தொட்டது துலங்கும். எந்த செயலிலும் உடனுக்குடனே வெற்றி கிடைக்கும். ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடமான மிதுனத்தில் உள்ள குரு பகவான் தனித்து நிற்பதால் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போவது நல்லது. 4ஆம் இடத்திற்குரிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் தாயின் உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படும். கவனமாக இருக்கவும். அதோடு வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் செலவுகளும் உண்டாகும். 5ஆம் இடத்திற்குரிய புத பகவான் உனது நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் செல்ல வைத்து மனதிற்கு மகிழ்ச்சியை தருவார். 6ஆம் இடத்திற்குரிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் புதிய கடன் மூலம் புதிய சொத்துக்களை உருவாக்கி தருவார். இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய கடன்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கட்டி முடிக்க சுக்கிர பகவானின் ஆசியானது உனக்கு உள்ளது. ஏற்கனவே கடன் இருந்தாலும் அதை குடும்பத்தாரின் உதவியுடன் விரைவில் கட்டி முடிக்கும் யோகத்தையும் தருகிறார். மனைவி மற்றும் மனைவி வீட்டார் மூலம் சிறு சிறு உதவிகள் கிடைக்கும். இதனால் உனக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமான முறையில் தீர்ந்து புதிய வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். புதிதாக வாகனம் வாங்குவதை இந்த மாதத்தில் தவிர்த்து விடுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது. வாடகை வீட்டில் தங்கியிருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் தங்களது வீட்டை மாற்றும் சூழ்நிலை ஏற்படுகிறது. தந்தையுடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அவர்களின் பேச்சை மெல்ல புறக்கணிப்பது மேன்மையை தரும். வேலையில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் செய்து வரும் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த இதுவே சிறந்த மாதமாகும். இந்த மாதத்தில் நல்ல லாபம் வருவதால் அதனை முதலீடு செய்து வைத்து கொள்வது நல்லது. ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இருப்பதால் நல்ல லாபத்தை கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது. இந்த மே மாதமானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வழியில் வளர்ச்சியை கொடுத்து பேர் புகழை கொடுக்க உள்ளது. நண்பர்கள் மத்தியில் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த மாதத்தில் பழைய வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் இருந்தால் அதை மட்டும் தவிர்த்து விடுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் மேலும் நன்மையை தரும். இது உனது குருவின் வாக்காகும்.